ஆடு சம்மந்தமாக என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, தலைத்தாடு எத்தனை மாதத்தில் மடி இறக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயாட்டை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல் ஆடு வளர்ப்பு இருப்பவர்களுக்கு மிக அவசியமானது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குட்டி போட்ட பிறகு தாயாடு எப்போது மடி இறக்கும், அதற்கு முன் என்ன கவனிக்கணும், என்ன சிகிச்சை, என்ன உணவு, அனைத்தையும் படிப்படியாக பார்க்கலாம். இப்போ தலையீத்தாடுனா என்ன அப்படின்னா, தலையீத்தாடுனா முதல் முறை குட்டி போட்ட தாயாடு, அதுதான் தலையீத்தாடு. இந்த நேரம் மிகவும் முக்கியமான கட்டம். ஏன்னா உடலில் உள்ள பலம் எல்லாமே குறைஞ்சி போயிடும், பால் உற்பத்தி அதிகரிக்கும், ஆடுகளுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த கட்டத்தில் சரியான பராமரிப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். தாயாடு எத்தனை மாதத்தில் ஃபஸ்ட்டு மடி இறக்கும் அப்படி சாதாரணமாக தாயாடு குட்டி போட்ட பிறகு 2-3 மாதத்தில் மடி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இது பல காரணிகள் மீது அமையும். குட்டி எத்தனை ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஒரு குட்டினா பால் நீண்ட நாள் வரும். 2 குட்டி 3 குட்டி அப்படின்னா பால் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி தீவனத்தோட தரம், புரதம் அதிகமாக இருந்தால் பால் நீண்ட நாள் வரும். குறைவான உணவு அந்த தீவனம் அப்படின்னா மடி விரைவில் இறக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது உடல்நிலை மெலிஞ்சு இருந்துச்சுன்னா, இரத்த சோகை இருந்தால், பிபிஆர் போன்ற வைரஸ் நோய் பாதிப்பு இருந்தாலும் பால் உற்பத்தி விரைவில் நின்றும். மடி இறக்கும் அறிகுறிகள் என்னென்னா, மடி மெதுவாக சுருங்கும், பால்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். குட்டி அந்த சப்பு பார்த்திங்களா, அந்த பாலை அந்த சப்பு நேரம் அதிகரிக்கும். மடி மென்மையை ரொம்ப குறைஞ்சி போயிடும். இது இயல்பான மடி இறக்கம்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மடி காய்ச்சல் கூட வரலாம், மடி கனமாக ஆகுதல் இருக்கும், வலி கொஞ்சம் இருக்கும், ஆடுகளுக்கு கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஆடு கற்றுனா எப்படி கற்றுன்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்கள். பால் கருப்பாக வரும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே கால்நடை மருத்துவரை கேட்கணும், என்னாச்சு ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாயாடு பராமரிப்பு முதல் 90 நாள் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 7 நாள் என்ன செய்யணும்னா, வெந்நீர், அடுத்து நல்ல தரமான பசுந்தீவனம், அதிக மன அழுத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அந்த ஆடு. அடுத்த 15 நாள் என்னென்னா, கான்சன்ட்ரேட் ஃபீடு 200-300 கிராம் கொடுக்கணும். சத்தான கலவை தீவனம் கொடுக்கணும், கனிம கலவை கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து 30 நாட்கள் குட்டிக்கு மெதுவாக தீவனம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த அதுக்கு கிடைக்க முடியும் இந்த புல், சின்ன சின்ன புல்லெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கொடுக்கணும். தாயாட்டுக்கு புரதம் பார்த்திங்கன்னா 16-18% இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 60 நாள்லேருந்து 90 நாட்கள், இந்த நாட்களில் பால் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். குட்டி தனியாக சாப்பிட ஆரம்பிக்கும், மடி இயல்பாகவே இறங்கிடும். மடி சீக்கிரம் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, சில நேரங்களில் 1 மாதத்துலேயே மடி இறக்கலாம். அதுக்கான காரணங்கள் என்னென்னா, அதுக்கு போதிய தீவனம் கிடையாது, குட்டி சரியாக அதுக்கு சப்பு முடியாது. அதே மாதிரி வார்ம் இன்ஃபெக்ஷன், ஏதாவது அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அதால் மடி இறக்கம் சீக்கிரம் இறங்கும். கால்சியம் குறைவாக இருந்தாலும் மடி இறங்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? டிவார்மிங், அதாவது குடற்புழு நீக்கம் செஞ்சுருக்கணும், கனிம கலவை கண்டிப்பாக கொடுக்கணும், புரதச்சத்து மிகுந்த அந்த தீவனத்தை கொடுக்கணும். அதே மாதிரி மருத்துவரோட பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் அதுக்கு அந்த மடி இறக்கத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். மடி இறங்காமல் வீக்கம் இருந்துச்சுன்னா இது ஆபத்தான நிலைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு அறிகுறி என்னென்னா, மடி கனமாக இருக்கும், சூடாக இருக்கும், வலி இருக்கும், பால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாஸ்டிட்டிஸ் எனப்படும் மடிநோயின்னு கூட சொல்லலாம். உடனே என்ன செய்யணும்னா, ஆன்டிபயோட்டிக் இது கொடுக்கணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டிக்கான இடைவெளி. ஒரு தாயாடு குட்டி போட்ட பிறகு ஃபஸ்ட்டு என்னென்னா 3 மாதம் உடல் பலம் திரும்ப வேணும். அப்போ 5-6 மாதத்தில் மீண்டும் இனப்பெருக்கத்துக்கு விடலாம்.
சரியான இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 மாதம். இப்போ வந்து இனப்பெருக்க காலத்துக்கு விட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாடும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், குட்டிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல தாயாட்டோட அடையாளம் என்னென்னா அதாவது 2லேருந்து 3 லிட்டர் பால் வந்து இருக்கும். குட்டியை வந்து நல்லா வந்து கவனிக்கும், உடல் பலம் வந்து நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ முக்கியமான தடுப்பூசி நம்ம ஆல்ரெடி எல்லா ஆட்டுக்கும் வந்து போடுவோம். இது வந்து கண்டிப்பாக இந்த தாயாட்டுக்கு வந்து போடலாம். பிபிஆர், என்ட்ரோக்சிமியா, எஃப்எம்டி இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இதில் லாபம் அதிகரிக்க என்ன செய்யலாம்? சீரான தீவன திட்டம் வந்து அமைச்சு நம்ம கொடுக்கணும். குடற்புழு நீக்கம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். அதே மாதிரி கனிம கலவை இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் உணவில். அடுத்து அதுக்கு வந்து ஒரு விதமான மன அழுத்தம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து குறைக்க அமைதியாக இருக்கணும் ஆடு. தாயாடுங்கிறது ஒரு சாதாரண ஆடு கிடையாது. அதுதான் உங்கள் வருமானத்தோட தாயும் கூட சொல்லலாம். அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் பண்ணை வந்து வளர்ச்சி பெறும். தலையீத்து ஆடு பார்த்திங்கன்னா முதல் 3 மாதம் தான் ரொம்ப முக்கியமான காலம்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் நீங்கள் கொடுக்க கவனிப்பு தான் உங்கள் வருமானத்தை வந்து நிர்ணயிக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலை மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உடனே ரிப்ளை வரலைனாலும் இல்லை ஃபோன் எடுக்கலைனாலும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என் நம்பர் தெரியல அப்படின்னா பழைய வீடியோக்களில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக வந்து கேளுங்க. இந்த தாயாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து வருமானம் தரக்கூடிய அந்த குட்டிகளை ஈனுது இல்லையா, நம்ம எதிர்கால லாபமே வந்து அதுலேருந்து தான் வருது. அதனால் தாயாடு கவனிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தடுப்பூசி எல்லாமே வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து அவசியம். தாயாடையும் கவனிக்கும், நம்ம குட்டிகளை மட்டும் கவனிக்கக்கூடாது. தாயாடு கவனிச்சாதான் அடுத்த ஈத்துக்கு வந்து தயாராக இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த தாயாடையும் நல்லாவே வந்து பார்த்துக்கணும். பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் அடுத்த வீடியோவில் பால் அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்க, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ரெகுலராக நம்ம வீடியோவில் வந்து லாங் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். யாராவது வந்து எங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கீழே ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும்